ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்சும் இல்லை, ஒரு டின்னரும் இல்லை, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை. அதை விட கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஸ்நாக் டைமில் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். ஸ்நாக்குனா அப்படின்னு நம்ம எண்ணெயில் பொரிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி மால்ட், அதுவும் பச்சை பயிரில் சுண்டலும் பண்ண போகிறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியே. அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பச்சை பயிர் வந்து வேக வச்சிடலாம். அது வேகிறது தானே கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இருந்தாலும் வெந்து ஸ்டீமெல்லாம் இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதனால ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பச்சை பயிரை வேக வச்சிடலாம். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த போல் நீங்கள் பயிர் எடுத்துக்கோங்க. அதே போல் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு காராமணி சுண்டல் வீடியோ கூட இதுக்கு முன்னாடி போட்டு அதில் சொல்லியிருப்பேன். ஊற வைக்கலாம் தேவையில்லை. தட்டைப்பயிராக இருந்தாலும் சரி, பச்சை பயிராக இருந்தாலும் ஊற வைக்கலாம் தேவையில்லை. உடனே நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். பச்சை பயிர் பார்த்திங்கன்னா கழுவியாச்சு. இப்போ வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ராகி மால்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின ராகி மாவு தான். அதுக்கு தேவையானதை நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அளவு சொல்கிறேன் நான். இந்த டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பார்த்திங்கன்னா பால் சேர்த்துக்கிறேன். காய வைக்காத பால் தான் இப்போ தான் ஊற்றிருக்கு இல்லையா? அடுத்து தண்ணி சேர்த்துருவோம். இந்த டம்ளரில் ஃபுல்லாக 1 டம்ளர், அப்புறம் ஒரு 1/2 டம்ளர். இதில் 1/2 டம்ளர் தண்ணியும் 1/2 டம்ளர் பாலும் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். காஞ்சிட்ருக்கட்டும். அடுத்து நம்ம மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். 1 2 இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை கலந்துக்கலாம். 2லேருந்து 3 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 சேர்த்துக்கிட்டாலே போதுன்னு கலக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும். நல்லா கலந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பாலுமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சிருக்கோம் இல்லையா ராகி மாவாதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரண்டியை வச்சு கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற இனிப்பு வந்து நல்ல தூக்கலாக தெரியும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் இனிப்பு போட்டாலும் அந்த இனிப்பு வந்து நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு தெரியாது. கொஞ்சமாக உப்பு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த இனிப்பு தெரியும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 150 கிராம் கரெக்டாக இருக்கும். சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திட்டுருக்கு. நம்ம வந்து சர்க்கரை சேர்க்குறது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து எந்த சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெல்லம், அப்புறம் கருப்பட்டி, இது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வேக வச்சா போதும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 6-7 நிமிஷம் கிட்டேயே ஆயிடுச்சு. இன்னி ஒரு 3 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சுக்கிட்டோம்னா போதும். அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா கிண்டி விடாமல் விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும், அடியில் கட்டி சேர்ந்துக்கும். அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சு வேகுது பாருங்கள். இப்போ இந்த டைமில் 2 ஏலக்காயை தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் போதும். அவ்வளோதான். 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். சுண்டலும் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரும் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அதுவும் ஸ்டீம் இறங்கியிருக்கும். அடுத்து அதை தாளித்து விட்டுறலாம். சுண்டல் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ வடிச்சிக்கலாம். இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது ரசம்லாம் வச்சிங்கன்னா இதில் சூப்பராக இருக்கும். இந்த தண்ணியில் ரசம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். சுண்டல் தாளிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி வெந்திருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். தாளித்து சாப்பிட்டா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தாளிக்க வேண்டாம், எண்ணெயே சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை தாளிக்காமல் நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். அதிக எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றது தான் நல்லது இந்த மாதிரி
பச்சைப்பயிறு சுண்டலாம். ஆனாலும் நம்ம டேஸ்ட்டு அப்படின்னு வர்றப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளித்தா தானே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுந்து, அடுத்து 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். அடுத்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் பச்சைப்பயிரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். பச்சைப்பயிரை தாளிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ராகி மால்ட்டும் ரெடியாக இருக்குது. அது ஆறும்போது ஏடு கட்டிக்கும். அதனால நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஏடு கட்டாது. அப்பப்போ பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி குடிக்கிற நேரம் வரைக்கும் இப்படி கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏடு கட்டாது. நம்ம வீட்டில் செய்கிறப்போ உடனே எடுத்து குடிச்சிருவோம் இல்லையா. எனக்கு உடனே செஞ்சு குடிக்க முடியாது. ஏன்னா ஒரு வேலை போய்கிட்டு இருக்கு, இங்கே ஒன்று. அதனால் எனக்கு டக்குன்னு அதை எடுத்து குடிக்க முடியாது இல்லையா. அதனால் அப்பப்போ எடுத்து நான் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் இந்த பயிர் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை வேஸ்ட்டாக கீழே ஊற்றிடாதீங்க. அதை ரசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து ஏதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரசத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணி, கொள்ளு தண்ணியிலலாம் எப்படி ரசம் பண்ணுவோமோ அதே போல் தான் இதுவும் இருக்கும். இந்த தண்ணியை வீணாக்க வேணாம், ரசம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த ராகி மால்ட் பார்த்திங்கன்னா பாப்பா தம்பிக்கெலாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்க 2 பேருக்குமே. நீங்களும் வீட்டில் உங்கள் பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்காக இருந்தாலும் காலையில் 11 மணிக்கு நிறைய பேருக்கு வீட்டில் ஸ்நாக் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கும் கூட ஸ்நாக்லாம் செஞ்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஒன்று செஞ்சு கொடுங்க. ரொம்ப 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 நல்லது. அதுவும் சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். 2க்குமே அவ்வளோ ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கிளாஸ்க்கெல்லாம் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ராகி மால்ட்டும் ரெடியாக இருக்குது. நம்ம பச்சைப்பயிறு சுண்டலும் ரெடியாக இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போய் ராகி மால்ட்டு குடிக்க போகிறேன். அஸ்மாவும் அஸ்பக்கும் எப்போ இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் குடிக்க போகிறேன்.